வணக்கம் மாணவர்களே, மீண்டும் ஒரு கல்வி நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று நாங்கள் மின் இயந்திரமும் வலு முறைமையும் என்ற பாடத்தை பற்றி நாங்கள் பார்க்க போறோம். அதுல நாங்க இன்றைக்கு தேர்ச்சி மட்டம் 2 நாடு ஆடலோட்ட பொறிகளின் சிறப்பியல்புகளை கற்றறிவ என்றதை பற்றி நாங்க பார்க்க போறோம். இப்ப ஆடலோட்ட பொறிகள் என்று சொல்லிக்குள்ள அதுல மின் பிறப்பாக்கியும் வரும், மின் மோட்டரும் வரும். நாங்கள் இதுக்கு முதல் தேர்ச்சி மட்டங்களில நாங்கள் எவ்வாறு ஒரு மின் தூண்டப்படுது இல்லாட்டி ஒரு விசை எப்படி தூண்டப்படுது என்றதை பற்றி பார்த்தினாங்க. இப்ப நாங்கள் அதை அடிப்படையாக கொண்டு ஒரு ஆடலோட்ட மின் பிறப்பாக்கியை பற்றி பார்க்க போறோம். ஆடலோட்ட மின் பிறப்பாக்கி என்று பார்க்கிறோம். நாங்கள் முதலே பார்த்த நாங்கள் ஒரு காந்த புலத்துக்குள்ள ஒரு இருக்கிற காந்த புலம் ஒன்றுக்க கடத்தி சுருள் ஒன்று அசைக்க செய்யக்குள்ள அதுக்குள்ளே ஒரு மின்னோட்டம் ஒன்று தூண்டப்படும் என்றதை பார்த்தினாங்க. அதே மாதிரி தான் ஒரு காந்த புலம் மாறிக்கொண்டிருக்கிற இடத்துல, அதாவது கடத்தி சுருள் நிலையாக இருக்கக்குள்ள காந்த புலம் ஒன்றை மாற்றுறதால அங்கே ஒரு மின்னோட்டம் ஒன்று உருவாகுது அந்த விஷயத்த பார்த்தினாங்க. இப்ப நாங்கள் அடுத்த பார்க்கிற ஒரு விஷயம், ஒரு ஒரு ஓரவத்தை ஆடலோட்டம் மின் பிறப்பாக்கி. நீங்க இப்ப இந்த படத்துல பார்த்திருக்கிறது ஒரு சிங்கிள் ஃபேஸ் ஏசி ஜெனரேட்டர், அதாவது ஓர் அவத்தை ஆடலோட்ட மின் பிறப்பாக்கி என்று பார்ப்பீங்க. அங்க இதுல பாத்தீங்கன்னு சொன்னா பாருங்க, ஒரு சிவப்பு கலர்ல எண் வடமுனைவும் தெற்கு முனைவுமான ஒரு காந்தம், அங்க ஒரு காந்த புலம் இருக்குது. அதுல பாருங்க ஒரு கடத்தி சுருள் இருக்கு, ABCD என்ற ஒரு கடத்தி சுருள். அவர் சுழற போறார். அது அசைறதால எங்களுக்கு ஒரு மின்னியக்க விசை வருது. அது XY என்று சொல்ற ஒரு நழுவல் வளையம். அந்த நழுவல் வளையத்திலேருந்து வர்ற மின்னோட்டத்தை நாங்கள் கடத்துறதுக்கு கார்பன் தூரிகைய நீங்க பாக்குறீங்க. இப்ப என்ன செய்யுதுன்னு சொன்னா, அந்த அவர் சுழறதால, அதாவது ABCD நீங்க சொல்ல பார்த்திருந்த கடத்தி சுருள் அசைறதால அதுல ஒரு மின்னோட்டம் ஒன்று வரப்போகுது. அந்த மின்னோட்டம் எப்படியான மின்னோட்டமா இருக்குதுன்னா ஒரு ஆடலோட்ட மின்னோட்டமாக வருது. ஆடலோட்ட மின்னோட்டம் என்றது எப்படி? அது ஒரு சைன் வளையாக இருக்கும். சைன் வளை, அதாவது பூஜ்ஜியத்திலிருந்து ஒரு உச்சம் அடைந்து பிறகு பூஜ்ஜியம் அடைந்து பிறகு எதிர் திசையில் ஒரு உச்சத்தை அடைந்து பிறகு பூஜ்ஜியமாகும். ஒரு சைன் வளை என்று சொல்றது. அப்போ அந்த சைன் வளையில ஏன் ஒரு கால் நேர்பெருமானமும் இன்னொரு கால் மறைப்பெருமானத்தையும் எடுக்குது. பிறகு ஒவ்வொரு கணப்பொழுதுலையும் அங்க தூண்டப்படுற மின்னியக்க விசைன்ற பெருமன் மாறுது. அது ஏன் என்று பார்ப்போம். அப்ப முதலாவது சுருளின் அமைவு இடத்துக்கேற்ப மின்னோட்டத்தின் திசை மாறுமா? அப்ப எங்களுக்கு தெரியும், ஒரு மின் பிறப்பாக்கி என்று சொன்னா பிளமிங்கின் விளக்கை விதி. விளக்கை விதியில நாங்கள் ஒரு அசைற திசை இருக்குது. அப்ப இந்த சட்டத்தின் ஒரு பக்கம் மேல் நோக்கி போகுது. அதுல இருக்கிற காந்த புலம் இந்த திசையில போய்க்க மின்னோட்டம் இந்த திசையில இருக்குது. இப்ப அந்த சட்டம் இப்படி இருந்த மேல் நோக்கி சுத்தி கொண்டு வந்து இந்த பகுதியை பாருங்க. இப்ப மேல் நோக்கி அசைற, திருப்பி சுத்தி அடுத்த 180க்கு பிறகு கீழ் நோக்கி அசைய போறார். ஆகவே இப்படி இருந்த பிளமிங் விளக்கை விதியை நான் இப்படி வச்சிருக்கிறேனே, இவர் கீழ் நோக்கி அசைற, காந்த புலம் மின்னோட்ட திசை போய் மற்ற பக்கமா வருது. ஆகவே அந்த கடத்தி சுருள் அசைவுக்கேற்ப மின்னோட்டத்தின் திசை மாறுது. ஆகவே அங்க சயன்றது வருது. அடுத்து பார்ப்போம், காந்த பாயத்தின் அடர்த்தி மாற்றம் மாறுவதனால தூண்டப்படுற மின்னியக்க விசைன்ற பெருமனும் மாறுதான். நாங்கள் ஏற்கனவே படிச்சிருக்கிறோம், E = BLV. E தூண்டப்படுற மின்னியக்க விசை, B காந்த பாய அடர்த்தி, L அந்த காந்த பாய அடர்த்திக்கு இருக்கிற கடத்தின் நீளம், P வேகம். அப்ப இந்த சமன்பாட்டுல அங்க இருக்கிற மின்னியக்க விசைன்ற பெருமன் மாறப்போதண்டா அந்த கடத்தி சுருள் காந்த புல திசைக்கு சமாந்தரமாக, அதாவது காந்த புல கோடுகளை வெட்டாமல் இருக்குமாக இருந்தால் அங்க தூண்டப்படுற மின்னியக்க விசை 0 ஆகும். திருப்பி அந்த கடத்தி சுருள் கொஞ்சம் கொஞ்சமாக திரும்பி 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 ஒரு கட்டத்துல வந்த உடனே முற்று முழுதாக வெட்ட போகுது. அந்த நேரம் உச்ச மின்னியக்க விசையை தரும். பிறகு குறைஞ்சு 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 கொண்டு வருது. அதனாலதான் எங்களுக்கு என்ன செய்யுது, காந்த பாயத்தின் அடர்த்தி மாறுறதாலையும்
எங்களுக்கு பெருமனும் மாறுது. அப்ப நாங்கள் ஒரு மோட்டர் ஒன்றுல அந்த சைன் வளைவு எப்படி பிறப்பிக்கப்படுது, ஒரு மின்பிறப்பாக்கியில சைன் வளைவு எப்படி பிறப்பாக்கப்படுதுன்றத நாங்க பார்ப்போம். இதுல அந்த முதலாவது படத்தை பாருங்க. வடக்கிலேருந்து தெற்கு நோக்கி காந்த கோடுகள் போகுது. அதுல ஒரு கடத்தி சுருள் ஒன்று இருக்குது. இப்ப அந்த கடத்தி சுருள் காந்தப்புல கோடுகளை வெட்ட இல்லை. அப்ப காந்தப்புல கோடுகளை வெட்ட இல்லை என்று சொன்னால் நாங்கள் அந்த ஈசமன் பிஎல்வியில நாங்க சொன்னாங்க எல் நீளம் என்று சொல்றது காந்தப்பாய அடர்த்திய வெட்டுற கடத்தின் நீளம் தான் நெல். ஆனா இங்க வெட்டுப்படே இல்லை. ஆகவே அங்க தூண்டப்படுற மின்னியக்க விசை பூச்சியம். அப்ப அந்த முதலாவதுலயே அடுத்த அந்த விரைவுகிறத பாருங்க, ஒரு புள்ளி மட்டும் பூச்சியத்திலே இருக்கிற. இப்ப இரண்டாவது படம், அந்த கடத்தி சுருள் இப்ப என்ன செய்தா சுழண்டு சுழண்டு 90 பாகை அடைஞ்சிருக்கிறார். 90 பாகை சுழன்று இருக்கிறார். 90 பாகை அடைஞ்ச நேரம் அந்த கடத்தி சுருள் முற்று முழுதாக காந்தப்பாய கூட வெட்டுது. அவர் அந்த முதல் வெட்டாம இருந்துட்டு அந்த 90 பாகை அடைகிறதுக்கு அவர் சுழறைக்குள்ள படிப்படியாக காந்தப்பாய கோடுகளை வெட்டுற அளவும் அதிகரிச்சு கொண்டு வருது. 90 பாகையில முற்று முழுதாக வெட்டுது. ஆகவே அந்த கிராஃபை பாத்தீங்கன்னா பூச்சியத்திலிருந்து தூண்டப்படுற மின்னியக்க விசை அதிகரிச்சு அதிகரிச்சு 90 பாகை சுழண்ட உடனே உச்சத்தை அடைகிற. மூன்றாவது படத்தை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா திருப்பி அந்த கடத்தி கோடு அடுத்த 90 பாகையில திரும்பி அவன் அடுத்த 90 பாகை திரும்பின உடனே காந்தப்பாய கூட வெற்று அளவு பூச்சியம் ஆகிடுவார். ஆகவே உச்சத்தில் இருந்த மின்னியக்க விசை படிப்படியாக குறைஞ்சி பூச்சியத்தை அடைகிறார். நாங்க 4வது படத்தை பாருங்க. 4வது படத்தில் என்ன செய்யுது, இப்ப அந்த காந்தப்பாய முதல் இப்படியே சுத்தி கொண்டு வந்தது, அதாவது இந்த பகுதி மேல் நோக்கியாக வந்து கொண்டிருந்தது, இனிமே கீழ் நோக்கி அசைய போற. இப்படி இருந்தவர் இப்ப இப்படி சுத்தேக்குள்ள மேல் நோக்கி போனவர் 180 சுத்தினா பிறகு திருப்பி சுத்துறது கீழ் நோக்கி அசைய போற. அசைகிற திசை மாறிட்டுது. ஆகவே மின்னோட்ட திசையும் மாறுது. அவர் படிப்படியாக இன்னும் ஒரு 90 பாகை, அதாவது அவருடைய கடத்தி சுரு காந்தப்பாய கோடுகளை முற்று முழுதாக வெட்டும் வரைக்கும் சுத்த போறார். ஆகவே எதிர் திசையாக வந்து அவர் உச்சத்தை அடைகிறார். 5வது படத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா அடுத்த 90 பாகை சுத்து திரும்புது. ஆகவே அவர் எதிர்பக்கம் உச்சத்தை அடைஞ்சவர் திருப்பி அப்படியே பூச்சியத்தை அடைகிறார். ஆகவே நீங்க பாருங்க 5வது இருக்கிற ஒரு சைன் வலை இருக்குது. இந்த சைன் வலையை பெறுறதுக்கு அந்த கடத்தி சுருள் 360 பாக சுழன்று இருக்கிறார். ஆகவே ஒரு 360 பாக சுழறேக்கு தான் ஒரு சைன் வலையை நாங்க பெறுறோம். இப்ப தொடர்ச்சியாக இந்த பிறப்பாக சுழன்று கொண்டிருப்பாரு அந்த சைன் வலை தொடர்ச்சியாக போய்கொண்டு இருக்கு. அப்ப நாங்க அதுல நாங்க முதல்ல அந்த 5ஐயும் பார்த்ததை இப்ப நாங்க ஒரே படத்துல பார்க்க போறோம். ஒரு ஆடலோட்ட சைன் வலையை உற்பத்தி செய்யும் முறை. அப்ப நீங்க முதலாவது படத்துல பாருங்க, வடக்கு தெற்கண்ட காந்தத்துக்குள்ள ஒரு கடத்தி சுருள் சுழற. அங்கால அவர் சுழறதால வெளியில வர்ற ஒரு ஆடலோட்டத்தின் சைன் வலையை தந்திருக்கிறோம். அதுல பாருங்க ஒரு தீட்டா கோணம் குறிச்சிருக்குது. அதாவது அந்த கடத்தி சுருள் தீட்டா கோணமாக இருக்கும் பொழுது அதுல தூண்டப்படுற மின்னியக்க விசை எவ்வளவு? தீட்டான்றது 0 இருந்து 360 எங்கேயாவது வரலாம். அந்த குறித்த தீட்டா பெருமானத்தில தூண்டப்படுற மின்னியக்க விசை என்ன? அதுக்குத்தான் ஒரு பேர் சொல்லினோம், கணநிலை பெருமானம். ஏதோ ஒரு அந்த கணத்தில இருக்கிற பெருமானம் தான் கணநிலை பெருமானம் என்று சொல்றோம். அந்த கணநிலை பெருமானங்களை அது மின்னோட்டத்தின் கணநிலை பெருமானமாகவும் இருக்கலாம், அழுத்தத்தின் கணநிலை பெருமானமாகவும் இருக்கலாம். அந்த கணநிலை பெருமானத்தை கணிக்கிறதுக்கு தான் நாங்கள் பார்க்க போறோம், கொஞ்சம் சமன்பாடுகளை பார்க்க போறோம். இப்ப நீங்க இதுல பாத்தீங்கன்னா கணநிலை பெருமானம் என்று கிடக்கு. அதுல மின் அழுத்தத்தின் கணநிலை பெருமானம் VI என்று குறியீடு போட்டு, அந்த மின் அழுத்தத்தின் கலநிலை பெருமானத்துக்குரிய சமன்பாடுண்டா நீங்க பார்க்கலாம், VI சமன் VM sin θ. VI என்றா தெரியும் கணநிலை பெருமானம், VM V மேக்சிமம். அதாவது நீங்க பார்த்திருப்பீங்க அந்த சைன் வலையில் ஆக உச்சத்துக்கு போனார் ஒரு புள்ளி, அவர் VM என்று சொல்றது, அப்படி V மேக்சிமம் என்று சொல்றது. sin θ, அந்த θ பெருமானம் என்ன?
அந்த கடத்தி சுருள் எத்தனை பாகை சுத்தி இருக்கிறார் என்றதுதான் அந்த டீட்டா. ஆகவே டீட்டாவா இருந்தா நாங்க வி மேக்சிமத்தை சைன் டீட்டாவால பெருக்கினா எங்களுக்கு வர்ற விட மின் அழுத்தத்தின் கனநிலை பெருமானம் அல்லது இந்த குறித்த நிலையில என்ன தூண்டப்பட்ட அழுத்தத்தை பார்க்கலாம். அதே மாதிரிதான் மின்னோட்டத்தின் கனநிலை பெருமானம் என்றாலும் ஐ சமன் ஐஎம் சைன் டீட்டா. இங்க ஐஎம் என்றது சொல்றது மின்னோட்டத்தின் உச்ச பெருமானம். அதே அந்த கோணம் சைன் டீட்டாவால பெருக்குவமா இருந்தா நாங்கள் மின்னோட்டத்தின் உச்ச பெருமானத்தை காணக்கூடிய மாதிரி இருக்குது. இப்ப நாங்கள் ஒரு உதாரணத்துக்கு ஒரு கேள்வி என்ன கேட்கணும்னு சொன்னா, மின்பலங்கள் ஒன்றின் மின் அழுத்தம், அதாவது உயர் மின் அழுத்தம் 10 வோல்டேஜ். உயர் மின் அழுத்தம் சொல்ல உச்சம், அதாவது அந்த அங்க பெறப்படுற சைன் வழி இங்க தரப்பட்ட அந்த மின்வளங்களில சைன் வளையே வரைஞ்சா அந்த உச்சம், அதாவது ஆக உயரத்தில் இருக்கிற புள்ளி 10 வோல்டேஜ். அப்படியான ஒரு சைன் வளை காணப்படுது. அந்த சைன் வழியில இங்க தரப்பட்ட பாகைகள் 30, 60, 90, 120 இருந்து அப்படியே 300, 330, 360 பாகைகளில் அந்தந்த பாகை இருக்கிற அந்த கணத்தில மின் அழுத்தத்தின் கனநிலை பெருமானத்தை கணிக்கட்டாம். அதாவது 30 பாகையில தூண்டப்படுற மின் அழுத்தம் எவ்வளவு, அவர் 60 பாகை திரும்பினால் எவ்வளவு, 150 திரும்பினால் எவ்வளவு, 330 திரும்பினால் எவ்வளவுன்றதை கணிக்கட்டான். கணிச்சிட்டு அதிலேருந்து வந்த விடைய கமைய ஒரு வளையின் வரைவை குறிச்சு காட்ட சொல்லி கேட்கினான். அப்ப எங்களுக்கு தெரியும் கனநிலை பெருமானத்துக்குரிய சமன்பாடு VI சமன் VM sin தீட்டான்றது தெரியும். அதுல பாருங்க தொடர்ச்சியா தீட்டா 30 பாகையா இருக்கேக்குள்ள அந்த VMக்கு பதிலாக 10 போடுறோம், தீட்டாக்கு பதிலாக 30, ஆக தெரியும் sin 30 அரை அல்லது 0.5. ஆகவே பெருக்கினா 5 வோல்டேஜ், அதாவது 30 பாகை சுழறைக்கு அங்க 5 வோல்டேஜை பெற்றிருப்பார். அதே மாதிரி 60 பாகையா இருக்கேக்குள்ள 8.66 வோல்டேஜ், 90 இருக்கேக்குள்ள உச்சம் 10 வோல்டேஜ். இப்ப 120 குறைய போறார், 8.66 வோல்டேஜ். 150 இருக்கேக்கு 5 வோல்டேஜ், 180, அதாவது கடத்தி சுருள் எதுவுமே காந்தப்பாய கூட விட்டு இல்லை. ஆகவே அந்த நேரத்துல பூச்சியத்தை அடையுது. இனிமே இங்க அடுத்தது பாக்குறீங்க தீட்டா சமன் 210 பாகையில அங்க பாருங்க சைன் 210க்கு மைனஸ் 0.5 என்று சொல்லப்படுது. இது 3ஆம் கால்வட்டம். 3ஆம் கால்வட்டத்துல தெரியும் சைனுக்கு மைனஸ் என்ன, முதலாம் கால்வட்டமும் 2ஆம் கால்வட்டத்திலே தான் சைன் பிளஸ் பெருமானத்தை எடுக்கும், நேர்பெருமானத்தை எடுக்கும். ஆகவே -5 கீழ் நோக்கி பாரார். 240 8.66, 270 இப்ப 90 முழு கடத்தி சுருளும் காந்தபாயத்தை வெட்டுது. ஆகவே -10 எதிர்பக்கமே அதின் நிலைக்கேற்ற மாதிரி மின்னோட்டத்தின் திசை மாறிட்டுது. 300 கேட்க 8.66, 330 கேட்க 5, 360 காந்தபாய கோட்டை கடத்தி சுருள் வெட்டே இல்லை, 0 வோல்டேஜ். இப்ப நாங்கள் ஒவ்வொரு பாகையிலையும் கணிக்கப்பட்ட மின் அழுத்தத்தையும் அந்த பாகைக்கு நேர நாங்கள் ஒரு விரைவில் குறிக்க போறோம். இப்ப நீங்க பாக்குறது நாங்கள் குறிக்கப்பட்ட விரைவு. பாருங்க விரைவு அங்க 0ல இருந்து 360 பாகை மட்டும் குறிச்சிருக்கு. அதுல பெறப்பட்ட 5, 8.6, 10 என்ற வோல்டேஜ்கள் இருக்கு. நாங்கள் அந்த ஒவ்வொரு பாகைக்கு நேரவும் அந்த புள்ளியை குறிச்சிட்டு அந்த புள்ளிகளை நாங்கள் இணைப்பமாக இருந்தால் ஒரு வளை வருவார், அவர் தான் சைன் வளை. அதுதான் ஒரு ஆடல் ஓட்டத்தின் வளையாகவும் காணப்படும். இப்ப நாங்க பார்க்க போற விஷயம் இந்த ஆடலோட்ட சைன் வளையின் அடிப்படை பண்புகள். அப்ப நீங்க இதுல பார்க்கக்குள்ள பாப்பீங்க ஒரு அலை ஆரம்பிச்சு, அதாவது ஒரு உச்சத்தை அடைஞ்சு அப்புறம் எதிர்பக்கமாக இன்னொரு உச்சத்தை அடைஞ்சு பூச்சத்தை அடைகிறார். இவ்வாறாக ஒரு பிறப்படுறதைத்தான் சொல்லுவோம் ஒரு அலை. அந்த அலைண்ட அந்த ஒரு அலை பெறப்படுகிற காலத்தை சொல்லுவோம் அலைவு காலம் அல்லது ஆவர்த்தன காலம் என்று சொல்லுவோம். அதை விட அந்த அலைண்ட உச்ச புள்ளியை சொல்லுவோம் மேக்சிமம். ஆனா இதுல நீங்க பாருங்க ஏ மேக்ஸ் இருக்கு. ஏன் அது வோல்டேஜ் மேக்சிமமாகவும் இருக்கலாம் அல்லது மின்னோட்டத்தின் மேக்சிமமாகவும் இருக்கலாம். ஆகவே நாங்கள் அதை ஏ மேக்ஸ் என்று சொல்றோம் அந்த வலையின் மேக்சிமம். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அடுத்து இன்னும் ஒரு கோடு இருக்கு
ARMS கிடக்குது. அது என்ன பார்ப்போம். அடுத்தது பாப்பீங்க A average இருக்குது அடுத்த கோடு. பிறகு பாப்பீங்க அந்த ஒரு அலை இருக்குது. அலையின் உச்சிக்கு மறையாக இருக்கிற உச்சிக்கு உரிய பெருமானத்தை A peak to peak என்று சொல்லுவீனா. A peak to peak என்று சொல்லுவீனா. ஆகவே நாங்கள் இங்க இருக்கிறதுல 4 விஷயம் உண்டு. ஆவர்த்தன காலம் என்றதை பார்த்திருக்கிறோம், உச்ச பெருமானம் என்றதை பார்த்திருக்கிறோம், ARMS என்று பார்த்திருக்கிறோம், அடுத்தது A average என்றதை பார்த்திருக்கிறோம். இப்ப நான் ஆவர்த்தன காலம் T என்றா பார்ப்போம். ஒரு ஆடலோட்ட மின்னோட்டத்தின் ஒரு சைன் வளையை முழுவே எடுவதற்கு எடுக்கும் காலம் ஆவர்த்தன காலம் எனப்படும். அதாவது அந்த ஒரு சைன் வலை பெறப்படுறதுக்கு எவ்வளவு நேரம் எடுக்குதோ அது ஆவர்த்தன காலம் என்று சொல்லுவீங்க. அவற்றை அழகு காலம் என்றபடியா செகண்ட்ல இருக்கு. மீடுறன்டா அப்படி ஒரு அலை, அப்படிப்பட்ட ஒரு அலை ஒரு செகண்டில் எத்தனை அலை பெறப்படுதோ அதை நாங்கள் மீடுறன் என்று சொல்லுவோம், அல்லது ஃப்ரீக்வன்சி. அதிന്റെ அலகு ஹெர்ட்ஸ் என்று சொல்றது. அப்ப நாங்கள் உதாரணத்துக்கு பார்த்தா எங்களுக்கு தெரியும், இலங்கை இந்த மின்சார சபையின் மின் வளங்கள் 50 ஹெர்ட்ஸ் என்று சொல்லுவோம். அப்ப 50 ஹெர்ட்ஸ் என்று சொன்னா நாங்க விளங்க கொள்ள வேண்டிய விஷயம், எங்களுடைய இலங்கை மின்சார சபையால வழங்கப்படுற ஆடலோட்டமானது ஒரு செகண்டில் இவ்வாறான 50 அலைகள் தோற்றுவிக்கப்படுது என்ற அர்த்தம். எங்களுக்கு தெரியும் ஒரு அலை தோற்றுவிக்கிறதுக்கு அந்த மின்புறப்பாக்கி ஒரு 360 பாகை, அதாவது ஒரு முழ சுழற்சியை சுழறணும். ஆகவே இலங்கை மின்சார சபையிலிருந்து வழங்கப்படுற மின் 50 ஹெர்ட்ஸ் என்றபடி அங்கே இருக்கிற மின்புறப்பாக்கியிலும் 50 தடவை சுழன்று இருக்கும். அதனால எங்களுக்கு 50 ஹெர்ட்ஸ் என்று வருது. அப்ப நாங்க பாக்குறோம், இப்ப நாங்கள் ஒரு ஆவர்த்தன காலம் T என்றது பார்த்தனாங்க, ஃப்ரீக்வன்சி F மீடுன பார்த்தனாங்க. 2 பேருக்கு தொடர்பு என்னன்னு சொன்னா T சமன் 1/F இல்லாட்டி F சமன் 1/T என்றும் போடலாம். அது T என்று சொன்னால் ஆவர்த்தன காலம், F என்று சொன்னா மீடுற. அப்ப நாங்க பார்ப்போம், ஒரு சின்ன உதாரணமா ஒரு சின்ன கணக்கு கொண்டு பார்ப்போம். இலங்கை மின்சார வளங்களின் மீடுரன் F 50 ஹெர்ட்ஸ். மீடுரன் 50 ஹெர்ட்ஸ் எல்லாருக்கும் தெரியும். இம்மின்சார வளங்களின் ஆவர்த்தன காலத்தை கணக்கிடவா. ஆவர்த்தன காலம் என்ன? ஒரு அலை பெறுறதுக்கு வர டைம். அவங்களுக்கு தெரியும் T சமன் 1/F சமன் 1. அங்க ஒரு செகண்ட்ல 50 வருது. ஆகவே 1 நாங்கள் 50ஆல பிரிக்கிறோம். 0.02 செகண்ட் அல்லது 20 மில்லி செகண்ட் என்று வரும். ஆகவே எங்களுக்கு ஒரு ஆவர்த்தன காலமும் மீடுரனும் என்ற எங்களுக்கு என்னன்னு தெரியும். அடுத்து பார்க்க போற விஷயம் உச்ச பெருமானம். உச்சம், அந்த உச்ச பெருமானம் என்ற என்ன? ஒரு சைன் ரீதியான வலையில கூடிய உயரத்தை உச்சத்தை அடையிற அந்த புள்ளியத்தான் நாங்க சொல்றோம் உச்ச பெருமானம். அடுத்தது இது உச்ச பெருமானங்களுக்கு இடையிலான பெருமானம் APP என்றது, அல்லாட்டி A பீக் டு பீக் என்று சொல்லுவீங்க. இது என்ன? ஒரு சைன் வலையில சரி, நேர்லையும் ஒரு உச்சம் வரும், மரப்பகுதியிலையும் ஒரு உச்சி பகுதி வரும். அந்த 2க்கும் இடைப்பட்ட பகுதி தான் நாங்கள் A பீக் டு பீக் என்று சொல்லுவோம். அடுத்து நாங்க பார்க்க போறது ARMS, அதாவது வர்க்கமூல இடைப்பெருமானம். வர்க்கமூல இடைப்பெருமானம் என்று சொன்னா என்னண்டா, எங்களுக்கு தெரியும் ஒரு சைன் வேல்யூவை காலத்துடன் ஒரு மாறிக்கொண்டே இருக்கும். டைமுக்கு அந்த பெருமானங்கள் மாறிக்கொண்டிருக்குது. அந்த பெருமானங்கள வர்க்கத்தை வர்க்கத்தின் பெருமானத்தை எடுத்து അതിന്റെ இடையே நாங்கள் கணிச்சு അതിന്റെ வர்க்கமூலம் எடுக்கிற பெருமானம் தான் நாங்கள் ARMS என்று சொல்றோம். இங்க ARMSக்கு சமன்பாடுண்டா ARMS சமன் 1/√2 Amax என்று சொல்லுவோம். Amax உச்சம், அதாவது உச்ச பெருமானம். நான் 1/√2காண்டி 0.7 போடலாம். ஆகவே இந்த சமன்பாடுல 0.7 Amax-ஆல பெருக்கினா எங்களுக்கு ARMS வரும். நான் இந்த ARMS வர்க்கமூல இடைப்பெருமானத்தை உங்களுக்கு விளங்குற மாதிரி சொல்றேன். ஒரு ஆடலோட்ட கரண்ட் ஒன்றில் ஒரு பல்ப் ஒன்று எரியுது. ஒரு ஆடலோட்ட கரண்டில ஒரு மின் குமுள் ஒன்று எரியுது. அந்த மின் குமுள் ஒரு ஒளிர்விலே ஒளிர்தான். ஒரு ஒளிர்வில ஒளிர்வுது. அதே ஒளிர்வில அவர் ஒளிர்றதுக்கு தேவையான நேரோட்ட கரண்ட் இருப்பார் தானே. முதல் ஆடல் ஓட்டத்திலே ஒரு பல்ப் ஒளிருது,
அதே ஒளிர்வில ஒளிரச் செய்யறதுக்கு அந்த மின்குமிழ அதே ஒளிர்வில ஒளிரச் செய்யறதுக்கு நாங்கள் நேரோட்டத்தை வழங்கணுமென்றா எவ்வளவு நேரோட்டத்தை வழங்கணுமென்றா அவர்தான் ஏஆர்எம்எஸ் ஆக இருக்கும். அவர்தான் ஏஆர்எம்எஸ் ஆக இருக்கும். உங்களுடைய வீடுகள்ல இருக்கிற மின்சார உபகரணங்கள்ல 230 வோல்டேஜ் 50 ஹெர்ட்ஸ் பார்த்திருப்பீங்க. அந்த 230 வோல்டேஜ் என்றது அங்க இருக்கிற விஆர்எம்எஸ் குறிக்கும், வர்க்கமூல இடைப்பெருமானத்தை குறிக்கும். நாங்க அடுத்தது பார்க்க போறோம் ஒரு சராசரி பெருமானம் ஏ அவரேஜ். ஏ அவரேஜ் என்றா இங்கேயும் என்ன காலத்துடன் மாற்றமடையும் பெருமானங்கள் இடைப்பெருமானத்தின் சராசரி தான் அதிண்ட சராசரி என்று சொல்லுவோம் ஏ அவரேஜ். ஏ அவரேஜுக்குரிய சமன்பாடு 2/π ஏ மேக்ஸ் என்று வரும். நாங்கள் 2/π நாங்கள் 0.637 என்றதை பாவிக்கலாம். ஆகவே ஒரு உச்ச பெருமானத்திலிருந்து 0.637 நாங்க பெருக்குவமாக இருந்தால் அங்க ஏ அவரேஜ் வரும். சரி, அந்த சராசரி பெருமானம் என்ற என்னதுக்கு பார்த்து நாங்கள் ஒரு ஆடல் ஓட்டம் கொண்ட நேரோட்டமாக சீராக்கம் செய்ய போறோம். முழு அலை சீராக்கலை செய்வமா இருந்தா அங்க பிறப்படுற நேரோட்டம் ஏ அவரேஜா இருக்கு. அதே அரையலை சீராக்கம் செய்வமா இருந்தா நாங்கள் இங்க 2/πக்கு பதிலா 1/π என்றதை போட்டு செய்வமா இருந்தால் அரையலை சீராக்கம் செய்ய ஒரு ஆடலோட்டத்தை அரையலை சீராக்கம் செய்ய வர்ற நேரோட்டத்தின் அளவை நாங்கள் பார்த்து கொள்ளலாம். இப்ப நாங்க பார்த்திருக்கிறோம் மேக்சிமம் உச்ச பெருமானம், இடைவர்க்க மூல பெருமானம், சராசரி பெருமானத்தை பார்த்துனாங்க. இதை வச்சுக்கொண்டு நாங்கள் ஒரு சின்ன உதாரண கணக்கை பார்ப்போம். உதாரணம் தந்திருக்கிறோம் 230 வோல்டேஜ் 50 ஹெர்ட்ஸ் மின் வளங்களுடன் தொடர்பு படுத்தப்பட்டுள்ள. அப்ப தெரியும் மின் வளங்களோடு என்று சொன்னா இது ஒரு விஆர்எம்எஸ் தான் தந்திருக்கிறோம் 230 வோல்டேஜ். அதனூடாக செல்லும் மின்னோட்டம் 10 ஆம்பியர்ஸ். ஆகவே அதனூடாக போற 10 ஆம்பியர்ஸ் என்றால் அது ஐஆர்எம்எஸ் ஆக இருக்கும். இப்படி இருந்தால் மின்னோட்டத்தினதும் மின் அழுத்தத்தினதும் உச்சி சராசரி பெருமானங்களை காணட்டான். ஆகவே எங்களுக்கு என்ன தந்திருக்கணும் விஆர்எம்எஸ் ஐயும் ஐஆர்எம்எஸ் ஐயும் தந்துட்டு வி மேக்ஸ் வி உச்சத்தையும் வியின் அவரேஜையும் கேட்கணும், சராசரி பெருமானத்தையும் ஐயின் உச்சத்தையும் ஐயின் சராசரி பெருமானத்தையும் கேட்கணும். அப்ப உங்களுக்கு தந்தது விஆர்எம்எஸும் ஐஆர்எம்எஸும் நேரடியா சொல்லல இங்க இடைவர்க்க மூல பெருமானம் அண்டு அதுக்கு மின் வளங்களுடன் தொடர்பு படுத்தப்பட்டுள்ள. அப்ப தெரியும் வீட்டு வளங்கள் சொன்னாங்க விஆர்எம்எஸ் தான் குறிக்கிறோம். அதை தந்துட்டு இந்த விளத்தையும் கேட்கணும். அப்ப நாங்க பார்ப்போம் மின் அழுத்த உச்ச பெருமானத்தை காண்றதுக்கு எங்களுக்கு சமன்பாடு தெரியும் விஆர்எம்எஸ் சமன் 1/√2 வி மேக்ஸ். அப்ப எங்களுக்கு தெரியும் வி மேக்ஸ் சமன் விஆர்எம்எஸ் 230. அதன் கீழ் நாங்க 1/√2 காண்டி 0.7 பிரிக்கிறோம். ஆகவே வருது 325 வோல்டேஜ். சரி, அது இருக்கட்டும், அடுத்த பார்ப்போம். மின் அழுத்தத்தின் சராசரி பெருமானம் வி ஆவரேஜ் தெரியும் எங்களுக்கு 2/π வி மேக்ஸ். 2/πக்கு 0.637 போடுறோம். வி மேக்சிமம் நாங்கள் ஏற்கனவே கண்டுட்டோம், அந்த 325 போடுறோம். பெருக்கேக்க 207 வோல்டேஜ் வருது. இதுல இருந்து நாங்கள் ஒன்றை அறியலாம் என்னன்னா எங்கட வீட்டை வார கரண்ட் 230, எங்கட வீட்டை வார கரண்ட் 230. அது ஒரு பல்மானி ஒன்றால நாங்கள் அதன் அழுத்தத்தை நாங்கள் அளப்பமாக இருந்தா எங்களுக்கு 230 வோல்டேஜ் தான் காட்டும். ஆகவே ஒரு விஷயத்தை நீங்க இதுல இருந்து அறியறீங்க, பல்மானியில் எடுக்கப்படுற வாசிப்பு ஒரு விஆர்எம்எஸ் ஆக இருக்கும். அந்த வீட்டுக்கு வர்ற மின் வளங்களை என்ன செய்யறோம்னு சொன்னால் ஒரு அளவு காட்டி ஒன்றின் மூலம் அளவு காட்டியில அந்த அலையை எடுத்து அலையை அவதானிக்கிறோம். அலையை அவதானிக்க அலையின் உச்ச பெருமானம் 325 வோல்ட்டாக இருக்கும். ஆகவே எங்கட வீட்டுல 230 வோல்டேஜ் என்றாலும் அந்த அலையில இருக்கிற உச்சம் 325 வோல்டேஜாக வருது. ஆகவே உச்ச பெருமானத்தை அவதானிக்கணும்டா நாங்கள் அளவு காட்டியில் அவதானிக்கிறோம். அதன் இடைவர்க்க மூல பெருமானத்தை பார்க்கணும்டா பல்மானியில பார்க்கிறோம். அப்படி எங்கட வர்ற கரண்ட எங்கட வீட்டுக்கு வர்ற மின் பலங்களை ஒரு முழு அலை சீராக்கம் செய்வமாக இருந்தால் ஒரு நீரோட்டம் இருந்தானே அவற்றி அழுத்தம் 207 வோல்டேஜாக இருக்கும். 207 வோல்டேஜாக இருக்கும். இப்ப நாங்கள் பார்த்தது மின் அழுத்தமும்
അതിന്റെ சராசரியும் உச்சியையும். அடுத்தது என்ன கேள்வி? ஒரு மின் ஓட்டத்தின் உச்ச பெருமானமும் சராசரியும். அதுக்கும் தெரியும் IRMS வந்து 1/√2 Imax. ஆகவே Imax வேறு போடுறோம். எங்களுக்கு தெரியும் IRMS வந்து 10, அதை 0.7 பிரிச்சா 14.14 MBS என்று வரும். അതിന്റെ சராசரி பெருமானம் என்றா அதே மாதிரி I average சமன் 2/π Imax என்று வரும். ஆகவே I average வந்து 0.637 தர 14.14 பெருக்கினா 9 MBS என்று வரும். சரியோ? நாங்க அடுத்த பார்ப்போம். இப்ப நாங்கள் என்ன செய்தாங்க? ஒரு சைன் வளைந்த இயல்புகள், அதுல என்னென்ன விஷயம் இருக்குது, அதுக்கான சமன்பாடு என்ன, ஒன்றுக்கு முடிய தொடர்பு என்னன்றதை பார்த்தனாங்க. இவ்வளவு நேரம் பார்த்துட்டு இப்பதான் நாங்கள் இந்த தேர்ச்சி மட்டம் 2 4 விஷயத்துக்கு வரோம். இப்ப வெறுமே இங்கதான் பார்க்க போறோம். ஒரு மூவத்தை ஆடலோட்ட மின்பிறப்பாக்கியலை பற்றி பார்க்க போறோம். மூவத்தை ஆடலோட்ட மின்பிறப்பாக்கி என்ற இடத்துக்கு நாங்க வர போறோம். அண்ட் வரைக்குள்ள மூவத்தை ஆடலோட்ட மின்பிறப்பாக்கியை நாங்க 2ஆக பிரிக்கிறோம். ஒன்று நேர விசைவு மின்பிறப்பாக்கி, மற்றது தூண்டல் மின்பிறப்பாக்கி. நேர விசைவு மின்பிறப்பாக்கியின் 2ஆக பிரிவடுவது. ஒன்று மூவத்தை தனியவத்தை என்று பிரிவடுது. தூண்டல் மின்பிறப்பாக்கி மூவத்தை தனிவத்தை என்று பிரிவடுது. இப்படி மூவத்தை மோட்டார் நாங்க வகைப்படுத்துறோம். ஆனாலும் கூட பேரியளவான சக்தியை பெற வேண்டிய சந்தர்ப்பங்கள்ல பெரும்பாலும் நேர விசைவு மூவத்தை மின்பிறப்பாக்கியில தான் பயன்படுத்துறோம். எனவே நாங்கள் இந்த பாட அலகுலையும் நேர விசைவு மூவத்தை மின்பிறப்பாக்கிய பற்றித்தான் நாங்கள் கொஞ்சம் ஆழமாக பார்க்க போறோம். அப்ப பார்ப்போம் அடுத்த விஷயத்த. ஒரு நேர விசைவு மின்பிறப்பாக்கி ஒன்றின் உருவாக்கம். அப்புறம் எங்களுக்கு தெரியும் மின்பிறப்பாக்கி அதுக்குள்ள என்ன முக்கிய விஷயம் இருக்கான்னு பார்ப்போம். எல்லாருக்கும் தெரியும் ஒரு மின்பிறப்பாக்கியில முக்கியமா 2 விஷயம் இருக்கு. ஒன்று அசையாம இருக்கிற ஒரு பகுதி, மற்றது நடுவில் இருந்து அசைஞ்சு கொண்டிருக்கிற பகுதி. அப்படி அசையாமல் நிலையாம இருக்கிற பகுதியை நாங்க நிலைவன் என்றும், நடுவில் சுழன்று கொண்டிருக்கிற பகுதியை சுழல்வன் என்றும் சொல்றோம். இங்க ஒரு மின்காந்தத்தை ஏற்படுத்துற பகுதி சுழல்வனாக காணப்படும். அதாவது ஒரு நேர விசை மின்பிறப்பாக்கியில ஒரு மின்காந்தத்தை உருவாக்குற பகுதி தான் இங்க சுழல்வனாக இருக்குது. கடத்தி சுருள் ஒன்று நிலையாக இருக்குதுங்க, அவர் நிலைவனாக இருக்க போறார். அப்ப இங்க கடத்தி சுருள் வந்து நிலையாக இருக்கிறதாகவே நிலைவன், மின்காந்தத்தை தூண்டுற காந்த பகுதி வந்து சுழல்வனாக இருக்குது. அடுத்தது பாருங்க, பாயச்சுருள் ஒன்று இருக்குது. என்னன்னு சொன்னா, மின்காந்தம் ஒரு காந்தத்தை உருவாக்குறதுக்கு நாங்க என்ன செய்யறோம், ஒரு அடராக்கப்பட்ட அகனியில வரி சுருளை சுத்தி அதுக்கு ஒரு நேரோட்டம் கொண்ட குடுப்பமாக இருந்தால் அவர் வந்து காந்தமாக மாறுவார். அப்ப இது பெரிய பெரிய ஜெனரேட்டர்கள். நாங்க நிலையான காந்தத்தை வச்சா நான் காலப்போக்கில அந்த காந்தத்தின் தன்மை குறைய அங்க பிறப்பிக்கப்படுற மின்னின் அளவு குறைஞ்சு கொண்டு போகும். அதை தவிர்க்கிறதுக்கு தான் நிலையான காந்தத்தை வைக்காமல் அங்கே ஒரு மின்காந்தத்தை வச்சிருக்கணும். அந்த மின்காந்தத்தை உருவாக்குறதுக்கு ஒரு அடராக்கப்பட்ட அகனி, அதுல வரிச்சுருளை சுத்தி அதுக்கு ஒரு நேராற்றத்தை கொடுத்து மின்சாரத்தை அதுல ஒரு காந்தத்தை பெறினோம். இப்ப அந்த சுழல்வனை சுத்த செய்யக்குள்ளே அங்க ஒரு காந்த புலம், அங்க நெல்லியா இருக்கிற கடத்தி சுருள் அவரை வெட்டுறதாலே எங்களுக்கு நாங்க மின்ன பெறக்கூடிய மாதிரி இருக்குது. ஆகவே அந்த மின்காந்தத்தை பெறுறதுக்கு சுற்றப்பட்ட சுருளத்தை நாங்க பாயம் என்று சொல்றோம். அது ஏன் அடராக்கப்பட்ட அகனியில சுற்றப்பட்டிருக்குது என்றால், அடராக்கப்பட்ட அகனி என்றால் என்ன? ஒரு இரும்பு அகனி எடுத்தால் ஒரு இரும்பு அகனி, அதே அகனியை ஸ்லைட்டாக படபடையாக வெட்டி வச்சிருந்தால் அது அடராக்கப்பட்ட அகனி என்று சொல்றது. ஏன் அந்த அடராக்கப்பட்ட அகனி அங்க உருவாக்கப்படுது என்று சொன்னா, சுழிப்பு ஓட்டத்தை குறைச்சு வலு விரியத்தை குறைக்கிறதுக்கு, சுழிப்பு ஓட்டத்தால வர்ற வலு விரியத்தை குறைக்கிறதுக்கு தான் நாங்க அடராக்கப்பட்ட அகனியை வச்சிருக்கிறோம். இப்ப நாங்கள் அங்க இருக்கிற பகுதியில பார்த்துட்டோம். சுழல்வன் இது, நிலைவன் இது,
அங்க இருக்கிற பாயச்சுருள் என்னன்னு பார்த்தனாங்க. இப்ப அந்த சுழல்வனையும் நாங்க 2 வகையாக பிரிக்கிறோம். நேர விசை பிறப்பாக்கில் இருக்கிற சுழல்வனையும் 2 வகையாக பிரிக்கிறோம். ஒன்று உருளை வடிவம் கொண்ட சுழல்வன். நீங்க முதலாவது படத்துல பார்க்கலாம், ஒரு உருளையாகவே இருக்கிறார் ஒரு சுழல்வன். நீங்க 2வது பாத்தீங்கன்னு சொன்னா வெளியே நீட்டிக்கொண்டு இருக்கும் சுழல்வன். அந்த முனைகள், அதாவது நாங்கள் காந்தம் இருக்கிற முனைகள் வெளியில நீட்டிக்கொண்டிருக்கிற அந்த குறுக்கு படம் இருக்கு. இந்த 2லயும் எது எங்க பயன்படுத்துறேன்டா, காந்த முனைவுகள் எண்ணிக்கை. நாங்க தெரியும் சுழல்வன் ஒரு மின்காந்தம், அங்க பாயச்சுருளுக்கால காந்தத்தை உருவாக்குறோம். அந்த உருவாக்குற காந்த முனைவுகள் 4 விட அதிகரிக்கிற சந்தர்ப்பத்தில நாங்கள் வெளியே நீட்டிக்கொண்டிருக்கும் சுழல்வனை நாங்கள் பயன்படுத்துறோம். சரியோ? பாப்பா, அருட்டலண்டு இருக்குது. அருட்டலண்டால என்ன? இப்ப நாங்க பார்த்தனாங்க, சுழல்வனில ஒரு பாயச்சுருள் இருக்கிறார். பாயச்சுருளுக்கு ஒரு நேரோட்ட கரண்ட கொடுத்தா அது காந்தமா வாருது. அப்படி ஒரு காந்தமாக வாரதுக்கு நேரோட்ட மின்னோட்டம் கொடுக்கணும். அந்த பாயச்சுருளுக்கு நேரோட்ட மின்னோட்டத்தை கொடுக்கிற செய்முறையத்தான் நாங்க சொல்லுவோம் அருட்டல். அருட்டல் என்ன? ஒரு சுழல்வன்ல மின்காந்தத்தை உருவாக்குறதுக்காக பாயச்சுருள் இருக்கும். பாயச்சுருளுக்கு நேரோட்டத்தை வழங்குறதாலே அந்த சுழல் காந்தமா வருவார். அதுக்கு அந்த நேரோட்ட மின்னோட்டத்தை வழங்குற செயல்முறையத்தான் அருட்டல் என்று சொல்றது. இவ்வாறு செய்யப்படுகிற அருட்டல் 3 வகையா வகைப்படுத்தினோம். நேரோட்ட மின்னோட்ட அருட்டல், ஆடலோட்ட மின்னோட்ட அருட்டல், நிலையான அருட்டல் என்று நாங்க 3 வகைப்படுத்தினோம். அதுல நேரோட்ட மின்னோட்ட அருட்டல் என்றால், ஒரு மின்பிறப்பாக்கி இருக்கிற காந்த அந்த பாயத்துக்கு இன்னும் ஒரு சின்ன பிறப்பாக்கியால மின்னோட்டத்தை வழங்க போறோம். அது ஒரு நேரோட்ட மின்பிறப்பாக்கியால ஒரு நேரோட்டத்தை உருவாக்கி அது அந்த பாயச்சுருளுக்கு கொடுப்பமா இருந்தா நேரோட்ட மின்னோட்ட அருட்டல் என்று சொல்றது. அந்த நேரோட்ட மின்னோட்ட அருட்டலை வழங்குறதுக்கு 2 முறையா வழங்கின. சுய அருட்டல், வேறான அருட்டல். சுய அருட்டல் என்று சொன்னா அந்த பாயச்சுருளுக்கு மின்ன வழங்குறதுக்காக பாவிக்கிற நேரோட்ட பிறப்பாக்கி இருக்குத்தானே, அந்த பிறப்பாக்கிய அந்த மின்பிறப்பாக்கின்ற தண்டோடியே இணைச்சு மின்பிறப்பாக்கி சுழலும் போது இந்த நேரோட்ட பிறப்பாக்கியும் சுழண்டு மின்ன வழங்குமாக இருந்தால் அதை சொல்றது சுய அருட்டல். வேறான அருட்டல் என்று சொன்னா இதுல அந்த மின்பிறப்பாகி நேர விசை மின்பிறப்பாகியில இருக்குது. இதுக்கு வழங்க வேண்டிய நேரோட்ட மின்பிறப்பாக்கி வேறு ஒரு இடத்துல வச்சு அதிலேருந்து பெற்ற மின்னை இந்த பாயச்சுருளுக்கு வழங்கினால் வேறான அருட்டல் என்று சொல்லுவீங்க. அடுத்தது ஆடலோட்ட அருட்டல். ஆடலோட்ட மின்னோட்ட அருட்டல் என்று சொன்னா இங்க நாங்கள் நேரோட்ட மின்பிறப்பாக்கிய பாவிச்சதுக்கு பதிலாக அங்க ஆடலோட்ட மின்பிறப்பாக்கிய பாவிக்கிறோம். ஆனா அதை பாவிச்சாலும் நாங்க பாயச்சுருளுக்கு வழங்கைக்குள்ள சீராக்கம் செய்து நேரோட்ட மின்னத்தை நாங்க வழங்குறோம். அப்ப அது ஆடலோட்ட பிறப்பாக்கிய வச்சிருந்தபடியா அது ஆடலோட்ட மின்னோட்ட அருட்டல் என்று சொல்றோம். அடுத்தது நிலையான அருட்டல். நிலையான அருட்டல் என்று சொன்னா அருட்டலுக்கு தேவையான மின்னை வரிச்சிலனோடு பெறுதல். இதுக்கு என்ன செய்ய போறோம்னு சொன்னா, நடுவில் சுழல் வென்றிருக்கிற மின்காந்தம் பெறுற இடம், அதில் ஒரு எச்ச காந்தம் என்ற ஒரு பகுதியை வெப்பினம். அதாவது முற்று முழுதாக காந்தமா இருக்க ஒரு சிறிய பகுதி காந்த தன்மையாக இருக்கு. அதுல ஒரு சின்ன பகுதி காந்தமாக இருக்கிறதால அந்த மின்பிறப்பாகி சுழல தொடங்கிக்குள்ள அந்த காந்த புலம் நிலவன்ல இருக்கிற கடத்தியை வெட்டி கடத்தியில் ஒரு மின்னோட்டம் ஒன்று வேறு குறைஞ்சல மின்னோட்டம் பெறுமே. நாங்க ஒரு எச்ச காந்தம் தான் இருக்குது, மின்னோட்டம் பெறும். அந்த மின்னோட்டம் கடத்தி சுருளுக்காக போகைக்குள்ள அந்த கடத்தி சுருள் ஒரு காந்த புலம் உருவாகும். அந்த காந்த புலம் நிலவன்ல இருக்கிற கடத்தியை வெட்டுவார். அந்த கடத்தியில வெட்டுறபடியா கடத்தியில ஒரு மின்னோட்டம் உருவாகும். அந்த மின்னோட்டம் காரணமாக அங்கே ஒரு காந்த புலம் உருவாகும். அதுதான் நிலையான அருட்டல் என்று சொல்லப்படும். ரைட். இப்ப பார்த்தால் மூவத்தை ஆடலோட்ட மின்னோட்டத்தின் பண்புகள் என்று இருக்குது. மூவத்தை ஆடலோட்ட மின்னோட்டத்தின் பண்புகள் அங்க நீங்க பார்த்திருப்பீங்க. ஒரு பச்சை சிவப்பு நீளத்துல 3 அவத்தையில கரண்ட் உணவுகள் இருக்குது. நடுவில் ஒரு காந்தம் சுழறது. எங்களுக்கு தெரியும், நடுவில் சுழல்வன் ஒரு மின்காந்தம். அவர் சுழல்றார். அவர் சுழறதால ஒவ்வொரு முனைவுகளையும் வெட்டுது. வெட்டுறதால எப்படி மின்
பிறப்பிக்கப்படுதுன்றதை நீங்க பாக்குறீங்க. அடுத்தது பாருங்க, அடுத்ததுல நாங்க என்ன செய்வோம், அந்த பிறப்பிக்கப்படுற அலைகள் சிவப்பு பச்சை நீளத்தில் இருக்கிற அலைகள், ஒவ்வொரு அலைகளும் அதை அவத்தை என்று சொல்லுவோம், இல்லாட்டி கலை என்று சொல்லலாம். அப்ப அந்த 3 கலைகள் இந்த படத்தையும் கீறி இருக்கிறோம். இங்க ஒவ்வொரு கலைகளுக்குமான அவத்தை வித்தியாசம் 120 பாகையாக காணப்படும். 120 பாகையாக காணப்படும். அப்படி அந்த மூவத்தை மின்பிறப்பாக்கியில அந்த மூவத்தை 3 வயர், அதாவது 3 கலைகளையும் தொடர்புபடுத்துற முறைகளை நாங்கள் செண்டகவாய் பெயர்க்கிறோம். ஒன்று டெல்டா, மற்றது உடு என்று பாவிக்கிறோம். ஒன்று டெல்டா, மற்றது உடு என்றதை பாவிக்கிறோம். இந்த படத்துல பாத்தீங்கன்னா மேல டெல்டா அண்டா என்ன மாதிரி அந்த முக்கோணமாக இருக்கும். அதுக்கு கீழே அதிண்ட நிலவன்ல இருக்கிற அந்த 3 கலைகளையும் எவ்வாறு ஒன்றோடு ஒன்று தொடர்புபடுத்துகின்ற முறையும், அடுத்ததுல உடு ஒரு வை என்ற வடிவத்தில் இருக்கும், அதுக்கு எப்படி தொடர்புபடுத்தும் என்றதையும் நீங்க இந்த படத்துல பாக்குறீங்க. இப்ப நாங்கள் டெல்டா அண்டு பார்க்கக்குள்ள டெல்டாவில பாருங்க, இங்க சிவப்பு மஞ்சள் நீலம் என்ற 3 கலைகள் இருக்கு. அது RYB என்று பெயர் போட்டிருக்கேன். இதுல இருக்கிற தொடர்பு என்னன்னு பார்த்தா நீங்க பாருங்க, VL சமன் VPH என்று இருக்குது. VL என்றா என்ன? வளி மின்னழுத்தம். வளி மின்னழுத்தம் என்றா என்ன? ஏதாவது 2 கலைகளுக்கு இடைப்பட்ட அழுத்தம் வளி மின்னழுத்தம் என்று சொல்றது. அதாவது ஆறுக்கும் வைக்கும் இடையிலான அழுத்தம், அல்லது வைக்கும் பிக்கும், அல்லது பிக்கும் ஆறுக்கும் இடையிலான அழுத்தம் தான் VL, வளி மின்னழுத்தம் என்று சொல்லுவோம். VPH ஒரு சுருள், அங்க சிவப்பு நீலம் மஞ்சள் என்று இருக்கு. ஏதாவது அந்த சுருள், அது கலை, அதுக்கு இடைப்பட்ட அழுத்தம் அவத்தை மின்னழுத்தம் அல்லது கலை மின்னழுத்தம் என்று சொல்லப்படும் VPH. IL வளி மின்னோட்டம், IPH ஒவ்வொரு கலை சுள்ளுகளையும் போற மின்னோட்டம், கலை மின்னோட்டம். அப்ப தொடர பார்ப்பீங்க, இந்த டெல்டாவாக இருந்தா VL சமன் VPH இருப்பார், IL சமன் √3 IPH ஆக இருப்பார். அதிண்ட வேல்யூ P சமன் √3 VL IL cos θன்னு சொல்லப்படும். cos θ வேல்யூ காரணி, அதாவது தீட்டா பூஜ்ஜியமாக இருந்தால் அங்க 1 என்ற பெருமானத்தை எடுக்கும். அடுத்து உடு இணைப்பு. உடு இணைப்பு என்று சொல்லிக்க அதுவும் VL என்ன தெரியும், வளி மின்னழுத்தம். ஆனா அங்க VL VPH சமனா இருந்தவர், இங்க VL சமன் √3 VPH சமனாக இருக்கிறார். அங்க டெல்டாவில் IL சமன் √3 IPH இருந்தவர், இங்க IL சமன் IPH ஆக இருக்கிறார். இதுவாக இருந்தாலும் ഇതിന്റെ வேல்யூவும் P சமன் √3 VL IL cos θ காணப்படுது. அப்ப நாங்களுக்கு ஒரு உதாரண கணக்கொண்ட பார்ப்போம். 10 ஓமை கொண்ட தடைகள் 3னை ஆடல் ஓட்ட மூவத்தை 400 வோல்டேஜ் 50 ஹெர்ட்ஸ் மின்மலங்கள் ஒன்றிற்கு உடுமுறைக்கு டெல்டா முறைக்கு தொடுக்கப்படும் போது ஒவ்வொரு சந்தர்ப்பத்துக்குமான சுற்றுப்படத்தை வரைந்து வளி அழுத்தம், அவத்தை அழுத்தம், வளி மின்னோட்டம், அவத்தை மின்னோட்டம் என்பவற்றை காண்க. ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் செலவாகும் மொத்த வலுவை காண்க. இது என்ன சொல்லினா, அங்க இருக்கிற அந்த ஒவ்வொரு அவத்தையிலும் இருக்கிற தடை 10 ஓமா, அதுக்கு 400 வோல்டேஜ் 50 ஹெர்ட்ஸை வழங்கினோம். அப்ப வழங்கலண்டா தெரியும், அது VL வளி மின்னழுத்தத்தை தந்திருக்கணும். இதை வச்சுக்கொண்டு எங்களுக்கு அவத்தை மின்னழுத்தம், அவத்தை மின்னோட்டம், வளி மின்னோட்டம், வேல்யூ இது எதுக்கு காணட்டா, டெல்டா ஸ்டார் என்ற சகல சந்தர்ப்பத்துக்கும் காணட்டா. ஆகவே நாங்கள் டெல்டா என்று பார்த்தோம்னா எங்களுக்கு தெரியும், டெல்டாவில் VL சமன் VPH, எங்களுக்கு VL தந்திருக்கு தரவு 400 வோல்டேஜ். ஆகவே இங்க VPH 400 வோல்டேஜ். அடுத்து என்ன செய்யறோம்னு சொன்னா, அவத்தை மின்னோட்டத்தை காண்றதுக்கு ஒரு அவத்தை மட்டும் V சமன் IR பிரயோகிப்பேன். ஆகவே அங்க இருக்கிற அழுத்தம் VPH, அதுல போற மின்னோட்டம் IPH தர R. நாங்கள் ஏற்கனவே கண்டுட்டோம், VPH 400 வோல்டேஜ், IPH தெரியாது, தட 10. ஆகவே IPH 40 ஆம்பியர்ஸ் என்று வரும். எங்களுக்கு அடுத்த தொடர்பு தெரியும், IL சமன் √3 IPH. ஆகவே IL சமன் √3 IPH-க்காக 40, அதை நாங்க பெருக்கினா 69 ஆம்பியர்ஸ் என்று வரும். அவற்றை வலுவண்டு பார்க்க P சமன் √3 VL IL cos θ. நாங்கள் VL-க்கு 400, IL-க்கு 69, cos θ அங்க வலு காரணி 1 சொல்லி 1 போடுறோம். பெருக்க கிட்டத்தட்ட 48
கிலோ வேட்ஸ் வேறு. இது நாங்கள் டெல்டாவுக்கு பார்த்துட்டோம். இப்போ அடுத்தது பார்க்க போறோம், இது ஸ்டாருக்கு பார்க்க போறோம். ஸ்டார்ல எது VL சமன் √3 VPH. ஆகவே VPH வந்து 400/√3 230 வோல்டேஜ் வரும். இப்போ ஒரு அவத்தேடு ஒரு கிளைக்கு மட்டும் V சமன் 5000 பிரதிடுறேன். அங்க VPH சமன் IPH தர R 230 தர IPH தர 10. ஆகவே IPH வந்து 23 amps வரும். ஆனா எங்களுக்கு தெரியும் முடிவில IL சமன் IPH க்கு சமன். ஆகவே IL சமன் 23 amps. இப்ப அவன் வேல்யூவை பார்க்க P சமன் √3 VL IL cos θ வரும். நாங்கள் அவையில பிரதிடுறோம். பிரதியிட்டா அங்க 16 கிலோ வாட்ஸ் வருது. 16 கிலோ வாட்ஸ் வருது. ஆடலோட்ட மின்னோட்ட மோட்டார். நாங்கள் இவ்வளவு நேரம் பார்த்தது மின் பிறப்பாக்கிய பற்றி பார்த்தாங்க. இப்ப நாங்கள் ஆடலோட்ட மின்னோட்ட மோட்டரை பற்றி பார்க்க போறோம். ஆடலோட்ட மின்னோட்ட மோட்டரை பற்றி பார்க்க போறோம். அங்க ஆடலோட்ட மின்னோட்ட மோட்டரை ரெண்டாக பிரிக்கணும். ஒன்று தூண்டல், மற்றது நேர விசை ரெண்டா பிரிக்கிறோம். தூண்டல் மோட்டரையும் ரெண்டா பிரிக்கிறோம். ஓரவத்தை மோட்டார், மூவத்தை மோட்டார் உண்டு. நேர விசை மோட்டரையும் ரெண்டா பிரிக்கிறோம். ஓரவத்தை மோட்டார், மூவத்தை மோட்டார் உண்டு பிரிக்கிறோம். அதுலயும் தூண்டல் மூவத்தை மோட்டரை நாங்க ரெண்டா பிரிக்கிறோம். எதை வச்சு ரெண்டா பிரிக்கிறோம்? அந்த மோட்டருக்கு உள்ளே இருக்கிற சுழல்வனை வகைப்படுத்துறோம். ஒன்றாம் அணில் கூண்டு முறையிலான சுழல்வனை கொண்ட மோட்டார், அதை என்னென்று பார்ப்போம். மற்றது சுற்றுக்களுடன் கூடிய சுழல்வனை கொண்ட மோட்டார் இரண்டாவது வகை. திருப்பி தூண்டல் மோட்டார் ஓரவத்தை மோட்டர்னு சொன்னா அதுல நாங்கள் ஒரு 4 பற்றி படிக்க போறோம். இவ்வளத்தை பற்றி நாங்க படிக்க போறோம். அப்ப நாங்கள் பார்க்க போற விஷயம் மூவத்தை தூண்டல் மோட்டார்ல அணில் கூண்டு முறையிலான தூண்டல் மோட்டார். அணில் கூண்டு முறையிலான தூண்டல் மோட்டார்னு சொன்னா நீங்க அந்த படத்துல பாக்குறீங்க. அந்த படத்துல பாருங்க, ஒரு வட்ட தகடு, இஞ்சல் ஒரு வட்ட தகடு, அதுக்கு நடுவில் ஒரு சட்டகம் இல்லாட்டி ஒரு ஆணிகளை பொருத்தப்பட்ட ஒரு கூடு மாதிரி இருக்குது. அந்த அதுல இருக்கிற அந்த கூடுதான் அணில் கூண்டு சொல்லினா, அதன் சடத்துவத்தை அதிகரிக்கிறதுக்காண்டி உள்ளுக்குள்ள நிறைய அதிகரிக்கிறதுக்காக அங்க இரும்பு தகடுகள் வச்சிருக்கணும். ஆனா அவற்றுக்கு இடையிலான தொடர்புகள் இல்லாமல் இரும்பு தகடுகளை வச்சிருக்கணும். இந்த அணில் கூண்டு முறையிலான சுழல்வன்ல பாருங்க, எந்த விதமான வரிச்சுருளுமே காணப்படாது. எந்த விதமான வரிச்சுருளுமே காணப்படாது. மேலுக்கு ஒரு தகடு, கீழுக்கு ஒரு தகடு, அந்த தகடுகளை சுத்தவரை இணைக்கக்கூடிய மாதிரி ஆணி இருக்கிற ஒரு கூடுதான் அணில் கூண்டு முறையிலான சுழல்வன் என்று சொல்றோம். இந்த அணில் கூண்டு முறையிலான தூண்டல் மோட்டல் ஒன்று தொழிற்படு முறையை பற்றி பார்ப்போம். அப்ப தெரியும் எங்களுக்கு என்ன செய்ய போறோம். நாங்கள் அங்க இருக்கிற நிலவனுக்கு ஒரு மின்னோட்டத்தை வழங்க போறோம். நிலவன்ல ஒரு கடத்தி சுருள் இருக்க போற, அங்கே ஒரு ஆடல் ஓட்டத்தை வழங்குறோம். இது மூவவத்தைய ஒவ்வொரு அவத்தை 120 அவத்தை வித்தியாசத்தில் இருக்க போது, ஆகவே அந்த 3 அவத்தை மின்னோட்டத்தை நாங்கள் கடத்தி சுருளுக்கு வழங்கிக்க அங்கே ஒரு சுழலுற காந்த புலம் ஒன்று உருவாகும். அங்கே ஒரு சுழலும் காந்த புலம் ஒன்று உருவாகுது. என்னத்தால? அந்த ஒவ்வொரு அவத்தையும் அவத்த வித்தியாசத்துல இருக்கிறபடியால அந்த உருவாகும் காந்த புல சுழல்ற காந்த புலத்துக்குள்ளதான் சுழல்வன் நிக்க போறார். அந்த சுழல்வன்ல இருக்கிற சட்டம் இருக்கு, சட்டங்கள் வெளியில தகடும் அது ஆணியல் இருக்கு. அந்த சட்டகமும் காந்த விசைக்கோடால வெட்டப்பட போறார். காந்த விசைக்கோடுகளால வெட்டப்பட போறார். உங்களுக்கு தெரியும், ஒரு கடத்தில காந்த விசைக்கோடு வெட்டினா அங்கே ஒரு மின்னோட்டம் பாயும். என்ன இப்ப நாங்க என்ன சொல்றோம், அந்த நிலவனுக்கு மின்னோட்டத்தை வழங்குறோம். அங்கே ஒரு சுழல்ற காந்தப்புலம் உருவாகும். அதனால சுழல்வன் சட்டகத்தில் ஒரு மின்னோட்டம் உருவாகும். நாங்கள் முதலே படிச்சிருக்கிறோம். என்ன, ஒரு காந்தப்புலம் ஒன்றுக்குள்ள இருக்கிற கடத்தி சுருளினூடாக மின்னோட்டம் போனால் அங்கே ஒரு விசை தாக்கும். எதுக்கேற்ற மாதிரி ஃப்ளெமிங்கின் இடக்கை விதி. ஆகவே அந்த சுழல்வன் கூட ஒரு மின்னோட்டம் செல்றதால ஃப்ளெமிங்கின் இடக்கை விதிக்கேற்ப அந்த சுழல்வன் அசைய தொடங்குவார், சுழல ஆரம்பிப்பார். நான் அதை திருப்பி சொல்றேன் உங்களுக்கு. கடத்தி சுழலுக்கு மூவத்தை மின்னோட்டத்தை வழங்குறேன். அங்க ஒரு சுழலும் காந்த புலம் உருவாகும். அந்த சுழலும் காந்த புலத்துக்கு சுழல்வன் நிக்க போறார்.
அந்த சுழல்வன்ல அந்த காந்த புலம் வெட்டுறதால சுழல்வன்ல இருக்கிற கடத்தியில அந்த காந்தப்புலம் வெட்டுறதால சட்டகங்களை காந்தப்புலம் வெட்டுறதால அங்க ஒரு மின்னோட்டம் பாயும். ஒரு காந்த புலத்துக்குள்ள மின்னோட்டம் பாய்ற ஒரு கடத்தி இருப்பாராக இருந்தால் அங்க ஒரு விசை ஒன்று உருவாகும். ஆகவே சுழல்வன் சுழல ஆரம்பிக்கிறேன். ஆனா இங்க என்ன சொல்லி நம்ம சொன்னா அங்க உருவாகிற சுழலும் காந்த புலத்துக்கும் இங்க சுழல்வன் சுத்துற வேகத்தின் சமனாக இருக்காதாம். அதாவது சுழலும் காந்த புலத்தை விட சுழல்வன் சுத்துற வேகம் குறைவாக இருக்கும். இதுக்கு காரணம் நழுவல் என்று சொல்லினோம். இதுக்கு காரணம் நழுவல் என்று சொல்லினோம். இப்ப நாங்க அடுத்ததா பார்க்க போற விஷயம் சுருளாக சுற்றப்பட்ட சுழல்வனை உடைய தூண்டல் மோட்டார். இங்க என்ன சுழல்வன்ல கடத்தி சுருள சுற்றி இருக்கணும். ஆகவே அந்த கடத்தி சுருள மின்னோட்டம் வழங்குறதுக்காக எங்களுக்கு தெரியும் சுழல்வனுக்கு ஒரு சுழல்ற பகுதிக்கு மின்னோட்டத்தை வழங்கணும்னா நழுவல் வளையம் தேவை. எங்களுக்கு அணில் கூண்டு மோட்டருக்கு நழுவல் வளையங்கள் தேவையில்லை. இப்ப நாங்கள் கேட்கலாம் ஒரு அணில் கூண்டு வகையான மோட்டருக்கு ஒரு சுற்றுக்கிழரும் கூடிய சுழல்வனுக்கும் கூடிய வித்தியாசம் என்னன்னு கேட்டா அங்க நழுவல் வளையம் இருக்கு, இங்க நழுவல் வளையம் இல்லை. ஆகவே இதுல நழுவல் வளையம் இருக்கு. நீங்க படத்துல பாக்குறதா சுருளாக சுற்றப்பட்ட சுழல்வனுடைய தூண்டல் மோட்டராக இருக்கு. இதை பாத்தீங்கன்னு சொன்னா அணில் கூண்டு முறைக்கு நாங்கள் அந்த சுழல்வனுக்கு வெளியில இருந்து கரண்ட் ஒன்றையும் கொடுக்குறோம் இல்லையா. ஆகவே அங்க இருக்கிற சுழல்வன்ல உருவாக்கப்படுற மின்னோட்டத்தின் அளவை எங்களால வெளியில இருந்து மாத்த இயலாது. ஆனா நீங்க இதுல படத்துல பாப்பீங்க ஒரு சுருளாக சுற்றப்பட்ட சுழலன் கொண்ட மோட்டர்களுக்கு நாங்க வெளியில இருந்தா மின்னோட்டத்தை வழங்குறோம். வெளியில இருந்து மின்னோட்டத்தை வழங்குறதால நாங்கள் ஒரு தடைகளை வச்சு வழங்கப்படுற மின்னோட்டத்தை என்ன செய்யலாம், கட்டுப்படுத்தலாம். அதான் சொல்லியிருக்கேன், அணில் கூண்டு முறையிலான சுழல்வனுக்கு வெளியில் இருந்து அழுத்தத்தை ஏற்படுத்த முடியாது. ஆனால் இவ்வகை சுழல்வனுக்கு, இவ்வகைன்னு சொல்றது சுற்றுகளுடைய சுழல்வனுக்கு புற தடை தொகுதி ஒன்றை தொடர்புபடுத்துவதன் மூலம் ஒன்று தொடக்க மின்னோட்டத்தை கட்டுப்படுத்தலாம், 2 ஜாதேனும் வேகத்தில் கட்டுப்படுத்தி வைக்கலாம். ஜாதேனும் வேகத்தில் கட்டுப்படுத்தி வைக்கலாம். இது அவற்ற நன்மையாக இருக்கும். இப்ப நாங்கள் 2 சுழல்வனை பற்றியும் பார்த்துட்டோம். அடுத்து பார்க்க போறோம் தூண்டல் மோட்டார் ஒன்றின் வேகத்தை மாத்துற உத்திகள். என்னென்ற ஒரு தூண்டல் மோட்டார் ஸ்பீடை மாத்தலாம். பெரும்பாலும் பாவிக்கிற ஒரே ஒரு விஷயம், இலகுவான விஷயம் கூட, மின் வளங்கள் என்ற மீடுரனை மாத்துறது, ஃப்ரீக்வன்சியை மாற்றுவோம். மீடுரன் அதிகரிக்க 50 இருக்கிறது, அந்த மீடுரனை 60, 70, 80 அதிகரிக்க அவற்றை வேகம் அதிகரிச்சு கொண்டிருக்கும். முனைவுகளின் எண்ணிக்கையை மாற்றுதல், அங்க முனைவுகளின் எண்ணிக்கை அதிகரிக்க வேகம் குறையும், ஆனா முறுக்கம் அதிகரிச்சு கொண்டு போகும். இப்ப முனைவுகளை மாற்றுறது பயன்பாட்டுல வேகத்தை கூட்டி குறைக்க இயலாது. ஒரு மோட்டரை உற்பத்தி செய்ய அந்த முனைவுகள் மாற்றப்பட்டிருக்கு. அதை தவிர மின் அழுத்தத்தை கட்டுப்படுத்தலாம், வோல்டேஜை மாற்றுறதாலையும் வேகத்தை மாற்றலாம். ஆனால் இது மிக அரிதாக பயன்படுத்தப்படுற முறை. ஆகிய ஒரு தூண்டல் மோட்டரின் வேகத்தை மாற்றி முத்திகள் என்று சொன்னா நீங்க பிரதானமாக கூறுறது மீடனை மாற்றுதல், மற்றது முனைவுகளை மாற்றுதல் என்று சொல்லப்படும். இப்ப பாக்குறது நேர விசை வேகம். இப்ப நாங்க சொன்னாங்களானே ஒரு மோட்டருக்கு ஒரு மின்னோட்டத்தை வழங்கிக்க அங்க ஒரு சுழலும் காந்த புலம் உருவாகும். அந்த சுழல்ற காந்த புலத்தின் வேகத்தை தான் நாங்க சொல்லுவோம் நேர விசைவு வேகம். அதாவது நிலவன்ல தோன்ற காந்த புலம், நிலவனை கரண்ட கொடுக்கறதால ஒரு சுழல்ற காந்த புலம் உருவாகும். அந்த காந்த புலத்தின் வேகம் தான் நேர விசைவு வேகம் என்று சொல்லுவோம். அந்த நேர விசை வேகத்துக்குரிய சமன்பாடு என்எஸ் என்று சொன்னா நேர விசை வேகம் 120 F/P. 120 F அந்த மீடுரன், அந்த மின் வளங்கள் மீடுரன், P அந்த மோட்டர் முனைவுகள் எண்ணிக்கை. இதைத்தான் நாங்கள் முதல்ல பார்த்தனால என்ன, F அதிகரிச்சா வேகம் அதிகரிக்கும், P அதிகரிச்சா P பிரிவெடுது என்ன, P கீழே இருக்கிறார். அவை P அதிகரிக்க வேகம் குறையும். ஆனா எங்களுக்கு தெரியும் சுழல் வேகம் குறைய முறுக்கம் அதிகரிக்கும் என்று சொல்றது. அடுத்து பாத்தீங்கன்னா நழுவல் ஸ்லிப். S = NS - NR. NS என்றது தெரியும் நேர விசை வேகம், NR என்றது அந்த சுழல்வனின் வேகம், NR என்றது சுழல்வலின் வேகம். அப்ப நேர விசை வேகத்திலிருந்து சுழல்வனின் வேகத்தை கழிச்சு வாரது நழுவல் என்று சொல்றது.
உதாரணத்துக்கு உங்களுக்கு தெரியும், ஒரு உங்களோட விட இருக்கிற தண்ணி இறைக்கிற பம்ப் எடுத்தீங்கன்னா அந்த பம்மை இயக்கிறதுக்கு ஒரு மோட்டார் இருப்பார். மோட்டர்ல சில விபர கூற்றுக்கள் அதுல இருக்கும். அதுல இந்த வேகம் ஆர்பிஎம், இதுல வரபடி ஆர்பிஎம் 2900 ஆர்பிஎம் என்று தான் இருக்கும். 2900 ஆர்பிஎம் என்று தான் இருக்கும். இதுல இருக்கிற அங்க உருவாக்கப்படுற ஒரு என்எஸ், அதாவது நேர விசை வேகம் என்று பார்த்தா நாங்க 120 எஃப்ஓபி 120 எங்கள்கிட்ட வர்ற மின் வளங்கள் வந்து 50. அது 2 போல், அதாவது 2 முனைவுகள் கொண்ட மோட்டராக இருந்தால் பிக்கு பதிலாக 2 சுருக்கினா எங்களுக்கு 3000 என்று விட வரணும். அதாவது அங்க சுழல்ற நேர விசை வேகம், சுழலும் காந்த புலத்தின் வேகம் 3000. ஆனா அங்க சுழல்வன் சுத்துற வேகம் 2900 தானா? ஏன் அந்த 3000 2900 கழிச்சா 100, அந்த 100 ஆர்பிஎம் வந்து நழுவலாக இருக்கும். அந்த 100 வந்து நழுவலாக இருக்கும். அந்த நழுவல் விகிதம் எஸ் சமன், அதுக்குரிய சமன்பாடு இருக்கு, என்எஸ் மைனஸ் என்ன, அது என்எஸ் ஆல பிரிச்சு வாரத 100ஆல பெருக்கினால் நழுவல் விகிதம் வந்து வரும். இப்ப நீங்க பாக்குற அட்டவணை வந்து முனைவுகளோட நேர விசை மாறுற இதத்தை பாக்குறீங்க. இங்க பாருங்க, முதலாவது அட்டவணையில முனைவுகள் இருக்கு பி 2 4 6 8 10 12. ஒரு நாள் முனைவுகள் ஒற்றதானத்துல வராது. ஒரு கடத்தி சுருள்ல நாங்கள் ஒரு வைன் பண்ணினம் என்றால், சுற்றுக்களை சுற்றினம் என்றா ஒரு கடத்தி சுருளுக்கு 2 முனைவு இருக்கும் தானே. ஆகவே எப்படியும் முனைவு வந்து ஒற்றத்தானதுல வராது. 2 4 6 8 10 12 போகுது. மீண்டும் நாங்கள் எங்க இலங்கை மின் வளங்களுக்கு பாக்குறோம். ஆகவே அது 50 50 இருக்குது. நேர விசை வேகம் காண்றதுக்கு 120 எஃப்ஓபிக்கு எஃப்க்காக 50, பிக்காக நாங்கள் 2 4 6 8 போட்டு சுருக்கிறோம். சுருக்கைய பாருங்க, 2 முனைவண்டா 3000, 4 முனைவுக்கு 1500 ஆர்பிஎம், 8 முனைவுக்கு 750, 10 முனைவுக்கு 600 ஆர்பிஎம், 12 முனைவுக்கு 500 ஆர்பிஎம் என்று வருது. அப்ப உங்களுக்கு தெரியும், முனைவு அதிகரிக்க அதிகரிக்க எங்களுக்கு பாருங்க ஆர்பிஎம் குறைஞ்சு கொண்டு இருக்குது. ஆர்பிஎம் குறையுதுன்னு சொன்னாங்க முறுக்கம் அதிகரிக்கும் அர்த்தம். ஆர்பிஎம் என்ன? ரெவல்யூஷன் பெர் மினிட். அதாவது ஒரு நிமிடத்திற்கு எத்தனை தடவை சுழல்கின்றது என்றதுதான் ஆர்பிஎம் என்று சொல்லப்படுகிறது. நாங்க இன்றைக்கு படிச்ச விஷயங்களை பார்ப்போம். இன்றைக்கு படிச்ச விஷயம், நாங்கள் ஒரு மின் புறப்பாக்கி மின் மோட்டார் ஆடலோட்டத்தை பற்றி படிச்சாங்க. ஆடலோட்ட மின் புறப்பாக்கில 2 வகை இருக்குன்னு பார்த்த நாங்கள். ஒன்று தூண்டல், மற்றது நேர விசைவு மின் புறப்பாக்கி. அதுல நேர விசைவு மின் புறப்பாக்கில பார்த்த நாங்கள் அதிന്റെ நிலைவனாக கடத்தி சுருளும் சுழல்வனாக மின்காந்தம் இருக்கும். அந்த மின்காந்தத்தை பெற சுழல்வென்ற சுற்றப்பட்ட கடத்தி சுருள பாயம் என்று சொல்றோம். அந்த பாயத்துக்கு ஒரு நேரோட்டத்தை வழங்குற முறைய நாங்கள் அருட்டல் என்று சொல்றோம். அந்த அருட்டலை நாங்க பிறகு வகைப்படுத்துறோம். என்னென்று வகைப்படுத்துறோம்? நேரோட்ட அருட்டல், ஆடலோட்ட அருட்டல், சுய அருட்டல் என்று நாங்க வகைப்படுத்துறோம். அவ்வாறாக நாங்க வகைப்படுத்தி அந்த நேரோட்டம் என்ற நேரோட்ட அருட்டல் என்றா என்ன? ஒரு நேரோட்ட மின் பிறப்பாக்கி மூலம் பாயத்துக்கு மின்ன வழங்குறது. ஆடலோட்டம் என்று சொன்னா ஆடலோட்ட மின் பிறப்பாக்கி மூலம் வழங்குறது. அண்டு அந்த அருட்டலை பற்றி நாங்க பார்த்தனாங்க. அதுக்கு பிறகு நாங்கள் ஒரு மூவத்தை ஆடலோட்ட மோட்டர் என்று பாகைக்கல்ல நாங்கள் 2 வகையாக பிரிக்கிறோம். அதுவும் தூண்டல் வகை மோட்டார், நேர விசை மோட்டார். நேர விசை மோட்டார்லையும் 2 பகுதியை பார்க்கிறோம், ஒரு அவத்தை மூவத்தை அண்டு. அதே மாதிரி நேர விசை மோட்டார்லையும் மூவத்தை ஒரு அவத்தை என்று பார்க்கிறோம். இங்க தூண்டல் மோட்டார் மூவத்தை மோட்டார் நாங்க 2ஆக பிரிக்கிறோம். இதை வச்சு அங்க சுழல்ற சுழல்வனை வச்சு 2ஆ பிரிக்கிறோம். ஒன்று அணில் கூண்டு முறையிலான மோட்டார், மற்றது சுற்றுக்களுடன் கூடிய சுழல்வனை கொண்ட மோட்டார் என்று 2ஆ பிரிச்சாங்க. அந்த 2 மோட்டார்லையும் என்னென்ன வித்தியாசம் என்று பார்த்தனாங்க. அதை விட நேர விசை வேகம், அதாவது சுழலும் காந்த புலத்தின் வேகத்தை நேர விசை வேகம் என்று பார்த்தனாங்க. அதற்குரிய சமன்பாடு என்எஸ் சமன் 120 எஃப்ஓபி என்று பார்த்தனாங்க. இங்க நாங்கள் மீடுறனை மாற்றுறதால ஒரு ஆடலோட்ட மோட்டர் வேகத்தை அதிகரிக்க செய்யலாம் என்று பார்த்தனாங்க. முனைவுகளுடைய எண்ணிக்கை அதிகரிக்கக்குள்ள அவற்றை வேகத்தை குறைக்கலாம் என்றதை நாங்க பார்த்தனாங்க. நாங்கள் அடுத்த நிகழ்ச்சி ஒன்றில்
நாங்கள் நேரோட்ட தனியவத்தை மோட்டர்களையும் நேரோட்ட பொறிகளையும் ஆடலோட்ட மோட்டர்களை பற்றியும் நாங்கள் பார்ப்போம். அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றி.